السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. அன்பானவர்களே, நாம் ஒரு புனிதமான மாதத்தை முன்னோக்கியவர்களாக ஒரு முக்கியமான மாதத்தில் இருக்கின்றோம். இந்த மாதத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது, உஸாமத்து இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், லம் அரக தஸூமு ஷஹ்ரம் மினஷ் ஷுஹூரி மா தஸூமு பின் ஷஅபான். நீங்கள் ஷஅபானுடைய மாதத்தில் நோன்பு நோற்றதை போன்று வேறெந்த மாதங்களிலும் நோன்பு நோற்பதை நான் கண்டதில்லை. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ذلك شهر يغفل الناس عنه بين رجب ورمضان. இந்த மாதம் இருக்கிறதே, ஷஅபானுடைய மாதம். ரஜபுக்கும் ரமதானுக்கும் மத்தியில் மக்கள் மறதியாளர்களாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் இது. وهو شهر, இந்த மாதம் இருக்கிறதே, ترفع فيه الأعمال إلى رب العالمين. அல்லாஹ்விடத்தில் மனிதர்களுடைய நல்ல அமல்கள் உயர்த்தப்படும் மாதம் இது. எனவே فأحب أن يرفع عملي وأنا صائم, நான் நோன்பாளியாக இருக்கும் பொழுது என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடம் உயர்த்தப்படுவதை நான் விரும்புகிறேன் என்று கூறினார்கள். இந்த ஹதீஸ் நஸாஇ எனும் ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அன்பானவர்களே, பொதுவாக உலகத்தில் இருக்கக்கூடிய அது எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அதற்கு ஒரு பயிற்சி தேவை. அதே போலதான் ரமதானுடைய மாதத்தில் ஒரு மனிதன் நல்ல அமல்கள் மூலம் அல்லாஹ்விடம் நெருங்க வேண்டும் என்றால் அவனுக்கு நாம் நெருக்கமானவர்களாக ஆக வேண்டும் என்றால் அதற்காக வேண்டியும் ஒரு பயிற்சி கட்டாயமாகும். எனவேதான் இந்த மாதத்தில் நாம் இரவு நேரங்களில் நின்று வணங்கி நோன்பை நோற்று நாம் ரமதானுடைய மாதத்திற்கு தயாராக வேண்டும். இறுதியாக நாம் பொதுவாக கேட்கப்படும் ஒரு துஆ தான், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமதான். யா அல்லாஹ், ரஜபுடைய மாதத்திலும் ரமதானுடைய ஷஅபானுடைய மாதத்திலும் எங்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக. இன்னும் ரமதான் மாதத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தருவாயாக. அன்பானவர்களே, இந்த 2 மாதங்களிலும் பரக்கத் செய்வாயாக என்றால் அது ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்திலும் அவனுடைய பொருளாதாரத்திலும், இந்த 2 விடயங்களிலும் ரஜபிலும் ஷஅபானிலும் பரக்கத் செய்து ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ் தஆலாவுக்கு அதிகமாக நாம் நெருங்குவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக அமையும் என்பதால் இவ்வாறு துஆக்களை அதிகமாக கேட்கிறோம். எனவே ஆரோக்கியம் பொருளாதாரம் என்று நாம் நோக்கும் பொழுது ரமதானுடைய மாதம் அது சம்பாதிக்கக்கூடிய மாதம் அல்ல. ரஜபிலும் ஷஅபானிலும் எங்களுடைய பொருளாதாரத்தில் பரக்கத்தை கேட்டுவிட்டு ரமதானில் அல்லாஹுக்கென்றே ஒதுங்கக்கூடிய மாதமாக எங்களுடைய மாதத்தை ஆக்கிக் கொள்வோமாக. அல்லாஹ் தஆலா எம் அனைவருக்கும் ரமதான் மாதத்தில் ஆரோக்கியமாக முழுமையாக அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை தருவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.